பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கணந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார், அந்த ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பார்வையினுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இப்போ விரிவாக 11/5/2025 26/5/2026 வரலும் சற்றேறக்குறைய குரு பகவான் 360 நாள் இடம் மாறுறாரு. அவர் என்ன ராசிக்கிலேருந்து என்ன ராசிக்கு இடம் மாறுறாரு அப்படின்னாக்க, மிருகசிருஷம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசிருஷம் 3ஆம் பாதத்துக்கு மாறுறாரு. அடுத்தது அன்றைய தினத்தில் நம்ம எல்லாமே பலன் பார்க்குறது எல்லாமே கோல்சார பலன்கள் தான் பார்க்குறோம். இந்த வருஷ பலன்கள் பார்க்கும்போது கோல்சார பலன்கள் பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் சந்திரன் நிற்கிற இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் நிற்கிறாரு. இப்போ இந்த காலகட்டங்களில் குருவுடைய பலன்கள், குருவுடைய பார்வை பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்மளோட கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அதாவது குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே பார்த்தேலையானால், குரு அப்படின்றவர் அதீத சுபர். ஜோதிட சாஸ்திரத்தில் குருவை மிகப்பெரிய சுபராக சொல்லியிருக்கும். அவர் பார்த்த இடமும் நிற்கும் இடம் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய சுபத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியவர். எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒன்று சுபத்துவத்தை கொடுப்பார், இல்லைன்னா அவர் எந்த பலன்களும் கொடுக்காம தான் இருப்பார். அதனால் மிச்ச கிரகங்கள் மாதிரி அசுப பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளே குருவுக்கு கிடையாது. இதை தவிர பார்த்தீங்கன்னா, எதுக்காக குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னா, குருன்றவர் தன காரகன். காரகத்தில் மிகவும் பிரசித்தியாக சொல்லக்கூடியது பணம். எது எடுத்தாலும் பணம் இல்லாமல் பணம் இல்லாததுக்கு இந்த உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியதுனால, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஆனால் பொருளை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். பொருளை செலவு பண்ணுறதுக்கு வேணால் சுக்கிரனோட ஆசீர்வாதம் இருக்கலாம். குரு பணத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தேனால் பணத்திற்கு அவரே காரகத்துவம் பெறார். அதனால் தன காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. சரி, அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது. உங்களுடைய குலம் விருத்தி ஆகணும் அப்படின்னா குரு பகவான் மட்டுமே துணை. ஏன்னா குரு தான் புத்திர காரகன். ஒரு குலம் விருத்தி ஆகிறதுக்கும் உங்களுடைய வீட்டினுடைய செல்வங்கள் விருத்தி ஆகிறதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் குரு ரொம்ப முக்கியமானவன்றதுனால தான் குரு பெயர்ச்சியும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் குருவினுடைய தன்மையும் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. இப்போ குரு மாறினாக்க இரவோட இரவாகவே பலன் கிடைக்குமா, இல்லை எப்படி கிடைக்கும்? அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ குரு மாறுதலை பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே மெதுவாக உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதை தவிர 11/5 அன்னைக்கு அவர் மாறுறார் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அன்னையிலிருந்தே உங்களுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் சேர்ந்தே தீரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்கும் வீட்டை பெரிய ஏற்றத்துக்கு கொண்டு போகிறார். இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, குரு பகவான் எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் லக்னத்தில் பார்த்தாலும் சரி, அவர் லக்னத்தில் தனியாக இருந்தாலும் சரி, குரு இருக்கக்கூடிய லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2 விஷயங்களும் பார்த்தீங்களேனால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுத்துடுறது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த நேர்மைத்தன்மை, அந்த அதாவது டிசிப்ளின்டு ஒர்க்கிங், இது எல்லாமே குருத்துவம் வாய்ந்த தொழில்னு சொல்லக்கூடியது. அதனால் அர்ச்சகராக இருக்கிறது,
இந்த எஜுகேஷன், அதாவது படிப்பு சம்பந்தமாக ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்கள், அது தவிர தங்க விற்பனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களே ஆனால் குரு வந்து மிகவும் முக்கியமான ஒருத்தர். குரு வந்து சொல்லி கொடுக்கறது, சொல்லி வைப்பதும் சொல்லி கொடுப்பதும், இது ரெண்டுமே அவருடைய தொழிலாக போகிறது. அதுதான் குருத்துவ தொழில்னு சொல்லக்கூடியது. சரி, இப்போ வந்து குரு பார்வைன்னு சொல்லிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த குரு பார்வையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா, குருவனுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார், 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது 5, 7, 9 அப்படிங்கிறதுல வந்து எல்லா கிரகங்களுக்குமே 7ஆம் பார்வை இருக்கிறது. ஆனால் 5, 9ங்கிற பார்வை வேறு எந்த கிரகத்துக்குமே இல்லாத செயல்பாடு. அப்போது இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்கு போகிறதுனால 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு, அதுக்கப்புறம் கும்பம், இந்த 3 ராசியும் வந்து மிதுனத்திலிருந்து அவர் உட்காந்து பார்க்குறாரு. இதுதான் சொல்ல வரீங்க? ஆமாம். அப்படி பார்க்கறதுனால அவங்கவுங்களுடைய ராசிக்கு பார்க்குற போது அது வெவ்வேறு இடங்களாக வரும். அந்த வெவ்வேறு இடங்களாக வர்றதுனால அந்த வெவ்வேறு இடத்துக்கு உண்டான பலன்களை அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஐயா, இப்போ அந்த பாவங்களை வலுப்படுத்துவாருன்றீங்களா? கண்டிப்பாக பாவத்தை உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 5ஆம் பாவத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவார். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணுமா ஐயா? எப்படி பார்க்கணும்? ஆமாம், ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும். அந்த ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அது அவருடைய 5ஆம் பார்வை எத்தனாம் இடமா வருதுன்னு பார்த்தோம்னா தான் அந்த இடத்துக்கு உண்டான பலன்களை வந்து அவர் அதிகமாக செய்வார். அவர் நின்ன இடத்தை வலுப்படுத்துவாரா, பார்க்குற இடத்தை வலுப்படுத்துவாரா? ரெண்டையுமே. பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம், ஆனால் நின்ன இடத்துக்கு பலன் குறைவுன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவரோட தனித்த அந்தணனா இல்லாமல் அவர் வந்து வேறு யாரோடையாவது சேரும்போது அதிகமான நற்பலனையும் செய்யக்கூடியவராக மாறிடுவார். ஐயா, அருமையாக சொன்னீங்க ஐயா. அதாவது இருக்கிற இடத்தையும் வந்து அதீதமாக சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் நல்லபடியாக பண்ணுவார். இதில் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தனித்த அந்தணனாக இருக்கிறத விட அவரோட இன்னொரு கிரகம் சேரும்போது அவருடைய பலம் கூடுதலாகுது. சரி சரி. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இது இப்போ 5ஆவது பார்வைன்னு சொல்கிறோம். இந்த 5ஆவது பார்வையில் என்னையா வருது, என்னென்ன, அதாவது 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியதில் வந்து என்னென்ன விஷயங்கள் வருது? நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கிறது 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படிம்போம். எப்பொழுதுமே நமக்கு ஒரு நற்பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் பேங்கில் போட்டோம்னா நம்ம குழந்தைங்க அனுபவிக்கும். அதே போல் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன நல்லது செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதை தவிர பார்த்தோம்னாக்க குலதெய்வ ஸ்தானம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு குலதெய்வம் என்ன அறிகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படின்னா அவங்களுடைய 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவாதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் பாவாதிபதி என்ன நட்சத்திரம் வாங்கி இருக்கிறாரு, இதை வச்சும் குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம். ஒரு சில பேருக்கு குலதெய்வம் போகிறதுக்கு தடங்கல்கள் வரும். அந்த தடங்கல்கள் குரு பார்க்கும்போது விலகும். அதாவது ஜனன குரு இல்லை, கோல்சார குரு பார்க்கும்பொழுது விலகக்கூடிய தன்மைகளும் உண்டு. அப்போ இந்த 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். ரொம்ப நாளாக கல்யாணமாகி திருமணமாகி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவரே புத்திர காரகனாக போயிட்டார். ஐயா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டியா, ஒரு சில ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல தனித்து விடப்பட்ட கேது இருப்பார். அவங்க நாம் என்ன சொல்லுவோம்னாக்கா புத்திர பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கோச்சார குரு பார்த்தா கிடைக்க வாய்ப்பு உண்டா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்லா சொல்லலாம். அதாவது ஜனனகால ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல கேது இருந்து ஜனனகால ஜாதகத்திலேயே குரு வந்து அந்த கேதுவை பார்த்துட்டாலே கண்டிப்பாக குழந்தை கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த கோச்சார குருவும் அந்த கேதுவை 5ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்த்துட்டா அந்த காலகட்டங்களில் அவங்களுடைய முயற்சிகள் இதுக்காக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னாலும் குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்குறேன். வாஸ்தவம் தான். இப்போ நம்ம எல்லாம் குழந்தைக்கு போயிட்டோம். இப்போது கல்யாணத்துக்கு குரு பார்வை முக்கியம்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக ஐயா. அதாவது அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குரு பலம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குரு பலம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்களுடைய ராசிக்கு இந்த குரு 2ஆம் இடத்தையோ 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடங்களை பார்க்கிற போது குரு பலம்னு சொல்லுவாங்க. அந்த குரு பலம் இருக்கிற போது உங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய ஜாதக பிரகாரம் 7ஆம் இடத்துக்கு பார்க்கிற கிரகங்களோ இல்லைன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய புத்திகளோ திசைகளோ நடக்கிற காலத்தில்
திருமணம் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஐயா இதில் சனி தொடர்பும் வரணும்னு சொல்கிறாங்களே, கண்டிப்பாக அதுவும் சனி தொடர்பும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை நடந்துகிட்ருக்கலாம், இல்லைன்னா புத்தி நடந்துகிட்ருக்கலாம். அப்போது அதில் சனி திசையோ சனியினுடைய புத்தியோ சனியினுடைய அந்தரங்களோ வரலாம். இல்லைன்னா 7.5 நாட்டு சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அஷ்டமத்து சனியோ நடைபெறலாம். அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அதே போல் சுக்கிரனுடைய தொடர்பு வந்தாக்களும் திருமணம் நடைபெறத்துக்கு அந்த 7ஆம் அதிபதியோட தொடர்பு உண்டாலும் அது உண்டுன்றாங்களே, அது உண்மையாக? கண்டிப்பாக 7ஆம் இடத்து அதிபதியோட சுக்கிரன் சம்மந்தப்படுற போதும் கண்டிப்பாக திருமணம் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஐயா அருமையாக சொன்னீங்க. அதாவது 5ஆம் பார்வை 7ஆம் பார்வையை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீங்க. இப்போ 9ஆம் பார்வையை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது 9ஆம் பார்வைன்னு எடுக்கும்பொழுது பார்த்தேன், ஆனால் அது வந்து பாக்கியஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியே குரு பகவான் தான். ஏன்னா தனுசு வந்து குரு பகவானுடைய வீடு. இதனால் பார்த்தேனால் உங்களுக்கு தந்தையின் மூலியமாக வரக்கூடிய செல்வம், தந்தையின் மூலியமாக வரக்கூடிய எல்லா விதமான பேறுகளும் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கணும். குருவினுடைய பார்வை இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, வெளிநாடு அதாவது ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு வாக்கியமே இருக்குது. 9ஆம் இடத்த குரு பார்த்தாலோ இருந்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், அதை தவிர தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்களேனால் 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்கியம்னு சொல்லுவாங்க. பாக்கியம்னா என்ன? ஒரு விஷயத்தை அந்தந்த வயசில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்குதே, ஆனால் அதுதான் பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி ஐயா, இப்போது இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டோம். குருவினுடைய பார்வையை சொல்லிட்டோம், குருவினுடைய வாழ்வுதல்களை சொல்லிட்டோம். குருவுக்குன்னு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? அதாவது குருவுக்கு மிகவும் எளிய பரிகாரம்ன்றது வந்து தியானம். அதை தவிர அவருடைய குருவினுடைய காயத்ரி மந்திரம். குருவினுடைய காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற ஒரு எளிய மந்திரம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், இந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரலும் டெய்லி சொல்கிறது. அது தவிர வியாழக்கிழமை குரு ஹோரை காலை சூரிய உதயத்தின் முதல் மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு ஹோரை. அந்த குரு ஹோரையில் நீங்கள் இதை சொன்னீங்களே, ஏன்னால் தூங்கி எழுந்திரிச்சு உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு கண்டிப்பாக குளிச்சுட்டு நீங்கள் சொல்லுவீங்கன்னா உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும், குருவால் வரக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்? ஏற்கனவே சொன்னோம், தனக்காரகன்னு சொன்னதுனால பைசாவுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததுன்னா, இல்லைன்னா கடனை அதிகமாக வாங்க வைப்பார், இல்லை கடன் மூலியமாக பிரச்சனை வரும். புத்திரக்காரகன் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனை வரும். இல்லைன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அந்த இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறவாளுக்கு அவளுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதை தவிர இந்த காயத்ரி மந்திரம் தவிர வேறு என்னென்ன எளிய நம்மளுடைய இந்து சமயத்தில் அவங்கவுங்க பிறப்புக்கு அடிப்படையில் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க, சமய குருமார்கள் இருப்பாங்க. அப்போ அந்த சமய குருமார்களை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டு தொழுதுட்டு வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். சரி, இதை தவிர மடாதிபதிகள், அதே போல் சமய குருமார்கள், இதை தவிர படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கறது, அதே போல் சுவாமிக்கு பொறுத்தளவுக்கு மாலைகள், அதுவும் வெள்ளை தொடர்புடையது, மஞ்சள் தொடர்புடைய மாலைகள், அதே போல் குரு காயத்ரி நீங்கள் சொன்னீங்க, குரு காயத்ரி சொல்லலாம். குரு பகவானை வணங்குறது, குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு வாரம் வியாழக்கிழமை வியாழன் ஹோரையில் ஒரு 54 எண்ணிக்கை இல்லாட்டி 108 எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை மாலை போடலாம். அதே போல் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டலை பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்கள் விநியோகிக்கும் போது வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த எளிமையான பரிகாரங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக இந்த குருவுடைய தாக்கம் கூடும். குருவுடைய ஆதிக்கம் வந்துருச்சு, நம்மளுடைய மத குருமார்களுடைய அருளாசி கிடைச்சிடுச்சு அப்படின்னாலே தொடர் முன்னேற்றம் இருக்குமா? தொடர் முன்னேற்றம் இருக்கும். ஐயா, இவங்க 9ஆம் பாவம் சொன்னாங்க, இந்த 9ஆம் பாவம் வந்து உயர்கல்விக்குன்னு சொல்லலாமா ஐயா? கண்டிப்பாக உயர்கல்விக்கும் சொல்லலாம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குற போது உயர்கல்விகள் வந்து அவங்களால நல்லா படிக்க முடியும். அதே நேரத்தில் அவங்களுடைய ஜாதகத்திலையும் அவங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் இந்த 9 குரு பார்க்குற போது அந்நிய தேசமே போய் ஐயா படிக்க முடியும்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் அவரே வந்து காரகத்துவத்தில் 12க்கும் உடையவர். அதனால் வந்து கடல் கடந்து
கடல் கடந்து போய் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஐயா, இந்த உயர்கல்வின்னு வரும்போது நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்கிறோம்ல, நீட்டு, ஐஐடி, ஜேஇஇ, அரசு தொடர்புடைய வேலை, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இது எழுதுகிறவங்களுக்கும் குரு ஒரு அருள் கிடைக்கிறதுக்கு ஏதாவது? கண்டிப்பாக இருக்கு ஐயா, கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னு கேட்டால் 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியம் அப்படின்னு சொன்னோம், பாக்கியஸ்தானம் அப்படின்னு. அப்போ பாக்கியம், அப்போ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய காலம். அப்போ 9ஆம் இடத்தையே குரு பார்த்தாலும் 9ஆம் இடத்திலே குரு இருந்தாலும் அந்த பாக்கியங்கள் வந்து நிச்சயம் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தந்தை வழி முப்பாட்டனார் அவங்கெல்லாம் பூர்வ ஜென்மத்தினுடைய அது எல்லாத்தையுமே எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் வலுப்பெற்று போச்சுன்னா அவர்கள் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் இல்லாமல் இருக்கும். சரி ஐயா, இப்போ நம்ம வந்து குரு பெயர்ச்சியினுடைய முதல் கட்டம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு ராசியாக நம்ம வந்து குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ ஒன்றா பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு எல்லாம் என்னையா சொல்ல போகிறீங்க, குரு பெயர்ச்சின்னீங்க, சனி பெயர்ச்சின்னீங்க, சனி பெயர்ச்சியாகி 3ல் வந்துருச்சுன்னீங்க, முடிசூடா மன்னன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. உடம்பு படுத்துகிற பாடை எங்களால் தாங்க முடியல, எப்போ பார்த்தாலும் உடம்பு பிரச்சனையிலேயே இருக்குது. அது தவிர வேலையில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது, வேலையில் ரொம்ப கஷ்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது, இப்படியே தானே போயிட்டுருக்கு. இந்த குரு பயிற்சியும் இப்படி தான் இருக்குமா, இதில் என்னத்தை தான் நாங்கள் செய்யறது அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க கேட்குற கேள்வி எல்லாமே எங்கள் காதுகளில் நிச்சயமாக வருது, எங்களுக்கும் புரியுது. ஆனால் இப்போ பாருங்கள், 11/5/2025 நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இரவோடு இரவாக மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றங்களாக வருது. ராசிநாதன் சப்தமத்தில் போய் உட்கார்றார், 7ஆம் இடத்துலேயே உட்கார்ற ஏரியா உட்கார்ந்து அவர் உங்களுடைய ராசியே பார்க்கறதுனால மனசுக்குள்ள கிளேசங்கள் அற்ற நிலை, எடுத்த காரியங்களில் ஜெயம், தீர்க்கமான சிந்தனை, இது 3 இருந்துச்சுன்னா வெற்றி. அதுவே தனியா வெற்றி வெற்றி அதுவே பின்னாடியே சேர்ந்து ஓடி வரக்கூடிய தொடங்கக்கூடிய நாள் 11/5/2025. அதனால வந்து நீங்க எதை பத்தி நினைக்கவே வேண்டாம், அதுவா உங்க பின்னாடி வந்துட்டே இருக்கும். கவலையே பட தேவையில்லை. நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியில் கொண்டு போய் விடும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே சொல்லக்கூடியது, நீங்க செய்யற வேலை எல்லாமே வெற்றியா தான் இருக்கும். ஐயா, சின்ன விஷயம் ஐயா, குரு பகவான்றது தர்மத்தின் பாதையில போறவங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா, அதர்மத்துக்கு போனா அதுக்கு உண்டானது கண்டிப்பா கொடுத்துருவார் அவர். ஏன்னா 7ஆம் இடம் போறாரு, 7ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு, அந்த இடத்துல போய் உட்கார்ந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. தனுசு ராசிக்காரர்கள் அதர்மமாக தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டு பொருள் சம்பாதிக்கிறதோ அடுத்த ஒரு பிரச்சனைகளில் ஈடுபடுறதன் மூலியமாக அவர்களுக்கு நிச்சயமான பிரச்சனைகள் வந்தே சேரும். அதற்கு உண்டானதையும் கண்டிப்பாக கொடுத்துருவார். சரி, இப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்தல. ஏன்னா முதல்ல சொன்னோம், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அது தவிர தீர்க்கமான சிந்தனை இருக்கும், எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். சரி, இதை தவிர 7ஆம் இடத்தில் இருக்க குரு வந்து குரு பலத்தை கொடுத்துட்றார். குரு பலம் வந்தாச்சான்னு எதுக்கு கேட்குறோம்? ஆமாம், கல்யாணத்துக்கு தான் கேட்குறோம், புரியுது. கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்தாச்சு. திருமணம் கண்டிப்பாக 2026 5ஆம் மாதத்துக்குள்ளே முடிஞ்சே தீரணும், கண்டிப்பாக முடியும். உங்களுடைய தசாபுக்தி சப்போர்ட் பண்ணி சப்தமத்திலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து, குடும்பத்தை அமைத்து கொடுத்து, திருமணத்தை கொடுத்து, சந்தோஷமான தருணங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. சரி, இப்போ வந்து குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய பார்வை பலம் எப்படி இருக்குன்னு ஐயா கொஞ்சம் சொல்லுங்க. குருவுக்கு எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை தான் உண்டு, குரு பகவானுக்கு மட்டும் விசேஷ பார்வைகள் உண்டு. அவருக்கு விசேஷ பார்வை 5ஆம் பார்வை, விசேஷ பார்வை 9ஆம் பார்வை, இதை தவிர சதசப்தம பார்வை. இப்போ நீங்கள் சதசப்தம பார்வையை பற்றி சொல்லிட்டீங்க. அடுத்தது 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வை பார்க்குற இடம் அப்படின்றது துலாத்தை பார்க்குறாரு. இது ராசிக்கு 11ஆம் இடம். லாபமோ லாபம், அல்லோ அல்லுன்னு அல்றதுக்கு தயாராக இருங்க. சாக்கு மூட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ 11/5/2025 செல்வம் கொட்டோன்னு கொட்ட போகுது. நம்மளாம் பழமொழி சொல்லுவோம், என்ன கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்க மாட்டேன், கண்டிப்பாக காங்கிரீட்டே பிச்சுட்டு கொடுப்பாரு தனுர் ராசிக்காரங்களுக்கு. அதை அல்ல தயாராகுங்க. ஆனால் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் நேர்மையற்ற முறையில் போனீங்க, குருவை போல் கெடுப்பவரும் யாரும் கிடையாது, குருவை போல் கொடுப்பவரும் யாரும் கிடையாது. குரு கொடுக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் குரு கெடுக்க ஆரம்பிச்சிட்டார், தவறான வழியில் போனீங்க அப்படின்னா தவறான வழியில் போவீங்க.
போக போக இந்த நூல் பட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போன விட்டு அது ஆட்டம் போடும். இங்கே ஒரு வெட்டுனா அங்கே கரெக்டாக போயிடும். அதனால் குருவை பொறுத்தளவுக்கு நேர்மையான வழியில் போங்க, சத்தியமான வழியில் போங்க, தர்மமான வழியில் போங்க. உங்களுடைய வெற்றியை உங்களை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட லாபம் கொட்டோன்னு போகுது. அதுவும் பார்த்தோம்னா அவர் பார்க்கறது சுக்கிரனுடைய வீடு. இந்த சின்னத்திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள், அதே போல் உணவகங்கள் வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, அதே போல் திரைப்படத்துக்கு பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதே போல் ஐடியில் வந்து சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர், இவங்க எல்லாருக்குமே தொட்டது எல்லாம் தொடங்க போகுது. வச்சதுக்கு எல்லாம் விடிவு காலம் கிடைக்க போகுது. அள்ளி கொடுக்கக்கூடிய குரு சூப்பராக இருக்கார். அதை வாங்கிறதுக்கு நாம் தயாராக இருப்போம். சரி, அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உள்ள ஆட்சி பெற்ற சனியையும் ராகுவையும் பார்க்குறார். ஐயா, இந்த ஆட்சி பெற்ற சனியையும் ராகுவையும் பிரகஸ்பதியான குரு, ராசிநாதனான குரு பார்க்கறதுனால என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்லா சொல்லலாம் ஐயா. அதாவது முதல்ல வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதே அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நிலை. அவங்க கடந்த 2023 வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டங்கள் அதிகமாக இருக்கலாம் 7.5 நாட்டு சனியினால். அப்போ 7.5 நாட்டு சனி அந்த 2023 முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு இப்போ சனி பகவான் போனார். அந்த சனி பகவான் போனதுக்கு அப்புறமே அவங்களுடைய இதில் மாற்றங்கள், நிறைய மாற்றங்களும் திருப்பங்களும் வந்திருக்கிறது, வாஸ்தவந்தான். அதே போல் 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவானும் 3ஆம் இடத்துக்கு வந்ததுனால அதுவும் மிகச்சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியது. அவங்க நினச்சதெல்லாம் நடத்தக்கூடிய காலமாக இருக்கக்கூடிய காலம். இருந்தாலும் இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதியே 7ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக இந்த சனியும் ராகுவையும் பார்க்கறதுனால இது மேலும் அருமையான நிகழ்வு தரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இது போக அவருடைய 5ஆம் பார்வையாக வந்து 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு கூட இப்போ 2ஆம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆக இது காலம் இருந்ததை விட, அதாவது உங்களுக்கு 6ல் இருந்து குரு பகவான் செய்ததை காட்டிலும் 7ஆம் இடத்துக்கு வந்து அவருடைய பார்வைகள் பலம் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இப்போ ஐயா, இப்போ இவ்வளவு எல்லாமே சிறப்புன்னு நம்ம சொல்லிட்டோம். சரி, அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தசாபுக்தி சப்போர்ட் பண்ணலை அந்த காலகட்டத்திலையும். இப்போ குரு வந்து சமசப்தமத்தில் இருக்கார். இது ஒரு ரொம்ப நல்ல விசேஷம். இந்த 2023 சொன்னீங்க, 23ல் வந்து சனி பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. முடிசூடா மன்னனாக இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, 2024ல் ராசியின் அதிபதி 6ஆம் இடத்துல போயிட்டாரு. அதில் மறைஞ்சு போனதுனால இந்த ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கல. எது இருந்தாலும் பயம் வந்துருச்சு, வேலையில் மாற்றம் வந்துருச்சு, ஒரு கடன் அதிகமாக போச்சு, படபடப்பாய் போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல்லேருந்து 2024 ஏப்ரல்லேருந்து 25 ஏப்ரல் இப்போ முடிய போகுது. இந்த குரு பெயர்ச்சி அவங்களுக்கு முடியுது. இப்போ வரக்கூடிய 25ல் வர குரு பெயர்ச்சி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவர்களுக்கு தசாபுக்தியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு குருவுக்கு உண்டான எந்த கோவிலுக்கு போனால் உடனடியாக அவங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே வரக்கூடும் அப்படின்றது அற்புதமாக அவர் கேட்கறது வந்து இரவோடு இரவாக பலன் கிடைக்கக்கூடியது. 11/5/2026 விடிஞ்சா பலன், நைட்டு படுத்தா பலன், இரவோடு இரவா பலன் கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல அற்புதமான கோயிலாக சொல்லுங்க ஐயா. நல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு உண்டான கோயிலாக சொல்லிடுவோம். சார், இப்போது ஐயா வந்து விளக்கமாக எல்லாம் சொன்னாங்க. 6ஆம் இடத்துல இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு போனாருன்னா பிரச்சனைகள்லாம் இருந்தது, இது நல்லா வர்றதுக்காக ஒரு கோயிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பாதி பேர் வந்து தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா கடனில் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல ராசி தான், 6ஆம் இடத்துல குரு இருந்ததுனால பெரிய பிரச்சனை. ஆமாம், இப்போ அதனுடைய மாற்றங்களுக்கு என்ன இது சொல்லுங்க ஐயா. சொல்கிற மாதிரியா 6ஆம் இடத்துல குரு இருந்ததுனால மன பயம், மன பதட்டம், கிளேசங்கள், டிப்ரெஷனு, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, தொடலாமா வேண்டாமா அப்படின்னு பயம் கலந்த பதட்டம் இருந்துச்சு. அந்த பதட்டமெல்லாம் விடுபடுற மாதிரி ஒரு நல்ல கோயிலாக கண்டிப்பாக. இப்போது இந்த 7ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் நல்லவர் தான். இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகளோ இல்லை நடக்கக்கூடிய புத்திகளோ, அந்த திசையில் உள்ள புத்திகளோ இல்லை அந்த புத்தியில் உள்ள அந்தரங்களோ, அந்தரத்துக்குள்ளால் இருக்கிற சூட்சமங்களோ
இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைனாலும் வேலை செய்யாது அப்படிங்கிறது கோச்சார ரீதியில் வந்து பார்க்குற போது 50 நாங்கள் சொல்கிறது 25% தான். ஆனால் அவங்களுடைய ஜனன ஜாதகங்கிறது வந்து 100%மே வேலை செய்யும். அப்போ நான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து இப்போ வந்து ஜனன ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதனை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ அதுதான் முதன்மையாக வேலை செய்யும். அப்போ முதன்மையாக வேலை செய்யுங்கிற போது அதுகள்லாம் சரியில்லாமல் இருந்தால் கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் பார்க்கணும். குருவாயூரில் அதுலேயும் வியாழக்கிழமைகளில் போய் பார்க்குறது வந்து மிக மிகச் சிறப்பு. அந்த வியாழக்கிழமையில் அவரை போய் பார்த்துட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது. எல்லாருக்குமே வந்து தான தர்மங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரணும். அந்த தான தர்மங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான்னா அவர் குருத்துவம் அடைஞ்சவர். அப்போ மகான்களை போய் பார்க்கலாம். அதே போல் இந்த குருத்துவம் பெற்றவர் அவர்கிட்ட போய் படிக்கிற குழந்தைகளுக்காக தான தர்மங்கள் பண்ணலாம்ங்கிறது. அந்த படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன தான தர்மம் பண்ணணும்? ஒன்று சாப்பிட்றதுக்காக கொடுக்கலாம், இல்லைன்னா அதுங்களுடைய யூனிஃபார்முக்கு உண்டான வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு உண்டான பாட புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், எழுதுறதுக்கு உண்டான உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா குருவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் செய்யணும். இதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த குரு பகவான் வந்து வேறு எந்த ரீதியில் உங்களுக்கு சரியில்லைனாலும் அதை சரி பண்ணக்கூடியவராக இருப்பார். ஐயா, அதாவது இதில் பார்த்தீங்களேனால் குருவாயூர் போயிட்டு வர்றது குழந்தை பிராப்தியையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா குருவுக்கு உண்டான ஸ்தலம் குரு ஆயூரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுக்கே குருவாக இருக்கக்கூடிய ஸ்தலமாக விஷ்ணுவே இருக்கிறதுனால பெரிய ஸ்தலமாக சொல்லப்படுது. நல்ல ஒரு விஷயத்த சொன்னீங்க ஐயா. இப்போ எல்லா நற்பலனையும் சொல்லிட்டோம். இப்போ இந்த தனுர் ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாக என்னென்ன நற்பலன்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? நல்ல ஒரு விஷயம். அதாவது ஒரு இது மாதிரி ஒரு கிளிப்ஸ் மாதிரி சொல்ல போனோம்னா தனுசு ராசிக்கு பொன்னான மிகப்பெரிய ஏற்றமான காலம் வந்தாச்சு. மே 11 அதனுடைய தேதியை குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய நோட் புக்கில் டைரியில் எல்லாத்துலேயும் எழுதி வச்சுக்க வேண்டிய டேட் இது. எழுதி வச்சுக்கோங்க. மாற்றங்கள் பெரிய ஏற்றங்களோட வரக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மன கிளேசங்கள் அகலக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். முடிவுகள் அற்புதமாக எடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சரி, உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். திருமணம் இவ்வளவு நாள் தடைப்பட்டு இருந்தது, நிச்சயமாக திருமணம் இந்த வருஷத்தில் நடந்தே தீரும். இந்த குரு பயிற்சியிலேருந்து அடுத்த குரு பயிற்சி 26/5/26க்குள்ளே கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தே தீரும். சரி, இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது தனித்து விடப்பட்ட ஆணோ பெண்ணோ திருமணத்திற்கு பிறகு தனித்து விடப்பட்டு இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பார்களே ஆனால் இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் தொழிலில் எப்படி இருக்கும்னு பார்த்தலையானால் கூட்டு தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இது ஒரு பெரிய ஏற்றமான காலம். இதில் வந்து பார்த்தீங்களேனால் என்ன ஒரு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னா அதீத முயற்சி போடாதீங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அதீத முயற்சியை போட பார்ப்பீங்க. அதனால் சில நேரத்தில் வந்து தவறாக முடியக்கூடும். ரெண்டாவது விஷயம், இளைய சகோதர சகோதரிகளோட விட்டு கொடுத்து போங்க. பிரச்சனைகள் கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 2 விஷயத்தை தவிர இந்த குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடுகள் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.